ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல த கிரே படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. படத்தோடைய ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இதனால ஹீரோ விட்டு ஹீரோயின் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஹீரோ மட்டும் தனியாக இருப்பார். இவர் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அதாவது ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக இருப்பார். அந்த ஃபேக்ட்ரி பனிமலை பக்கத்தில் இருக்கும். இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஃபேக்ட்ரி விஷயமா இன்னொரு இடத்துக்கு ஏரோப்ளான் மூலயமா போவார். திடீர்னு பார்த்தா அந்த ஏரோப்ளான் வெடித்து ஒரு விபத்துக்குள்ளாயிரும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 5 பேர் தப்பிப்பாங்க. அது விழுந்த இடம் ஒரு பனிமலை பிரதேசம். அந்த பனிப்பிரதேசத்தில் மனுஷங்க வாழவே முடியாது, அப்படி இருக்கும். இப்போ இறுதியில் அங்கேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே சினிமோட்டோகிராஃபி தாங்க. ஏன்னா அந்த பனிமலை பிரதேசத்தை அழகாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோடைய கேரக்டர்னால எழுதி எடுத்திருக்காங்க. அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மா செம்மையாக அல்டிமேட்டாக இருக்குது. அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு திக் நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பனிமலை பிரதேசத்தில் எப்படி மனுஷன் உயிர் வாழ முடியும், எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதுவும் படத்தோடைய அந்த மியூசிக் தான் சும்மா செம்மையாக இருக்குது. அது சினிமோட்டோகிராஃபி நான் சொன்ன மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது. படத்தில் கிளைமேக்ஸ் சூப்பரான ஒரு விசுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அந்த எமோஷனல் ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் ஹீரோ பனிப்பிரதேசத்தில் மாட்டிக்குவார். அதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. அந்தளவுக்கு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்பீடு இருக்க டைம் எடுத்துக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். அதுவும் அந்த கடைசீட்டில் இவங்க எப்படிலாம் தப்பிச்சான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர போராடுவார். ஹீரோயினை நோக்கி அப்படியே எமோஷனலாக ஏங்குவார். அந்த சீன்ஸும் நல்லாவே வந்திருக்கும். அந்த ஷேடு சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இவர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஒரு மாதிரி அந்த ஓனாய் கூட்டமெல்லாம் இருக்கும். இவர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் அப்படியே கடத்தி கடிச்சு வச்சு அப்படியே கொண்டுரும். அதெல்லாம் வேட்டையாடுவார். அந்த சீன்ஸும் ரொம்ப சூப்பராக தத்துரூபமாக கொடுத்துருப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.